நம்ம அதிர்ஷ்டரோட நடிப்புல கடைசியாக வெளியான விடாமுயற்சி திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆடியன்ஸையுமே கவர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் பார்க்காத ஏகேவர்களை விடாமுயற்சி திரைப்படத்தின் மூலம் ரசிகர்கள் பார்த்தாங்க. ஒரு கதையுடைய நாயகனாக செயல்பட்டிருந்தாரு நம்ம அதிர்ஷ்டர் அவர்கள். கதைக்கு என்ன தேவையோ அது அளவாக கொடுக்கப்பட்டிருந்தது. சோ இதுவே பல ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தது அப்படின்னே சொல்லலாம். சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா படத்துல மாசான காட்சிகள், மாசான பஞ்சவசனங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. சோ அப்படி மாசான காட்சிகள், பஞ்சவசனங்கள் இருந்திருந்தா இந்த படம் இன்னமுமே அதிகமாக வசூல் செய்திருக்கும் அப்படின்றது ஒரு சில சினிமா விமர்சகருடைய கருத்துக்களாகவுமே இருந்துட்டு இருந்தது. சோ அதற்கு தான் நம்ம குட் பேட் அக்லி இருக்கே அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படம் உருவாகி இருக்கு. அதிர்ஷ்டருடைய மற்றொரு திரைப்படமான குட் பேட் அக்லி வர ஏப்ரல் 10ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. சோ விடாமுயற்சி திரைப்படத்தை விட இந்த படத்திற்கு அதிக அளவில் எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. சோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிர்ஷ்டருடைய பழைய ஹிட் படங்களுடைய கெட்டப்புகள் எல்லாம் இந்த படத்துல வருது. அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டருடைய தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. படத்துடைய ட்ரீசர், ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் அப்படின்னு அடுத்தடுத்து படக்குழு அதகலம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது செகண்ட் சிங்கிள் ட்ராக்குக்கான அறிவிப்பு இந்த வார கடைசியில வெளியாக இருக்கா. பாடல் அடுத்த வாரம் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடல்ல நம்ம ஏகே அவர்களுடன் த்ரிஷா அவர்களுமே நடனமாடி இருக்காங்களா. சோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பாடல் ஒரு செலிப்ரேஷன் பாடலாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த பாடலுக்கு உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.